ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு, டிலாப்பியா மீன் வறுவல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நம்மளோட ரிஃப்கான் வ்ளாக் யூடியூப் சேனல் இந்த அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்கி அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் தான் இதுக்கு காரணமே. ஸோ நீங்கள் உங்களோட ஆதரவுகளை எங்களுக்கு ரொம்பவே தந்ததால் தான் நாங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். மேலும் மேலும் உங்களோட ஆதரவுகளை எங்களுக்கு தாங்க. எங்களால் முடியுமான வீடியோஸ்களை நாங்கள் எடுத்து எங்களோட பாரம்பரியம், எங்களோட ஊர், எங்களோட நாடு எல்லாத்த பற்றின விஷயங்கள், நாங்கள் போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நம்ம எல்லாருக்கும் மத்தியிலேயே ரொம்பவே மருகி கொண்டு வர ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பாரம்பரிய உணவு முறைகள் தான். நம்மளுக்கு முந்தின நம்மளோட அம்மா அப்பா அப்படியான ஆட்கள் வந்துட்டு கடும் கம்பீரமாக இருந்தாங்க. என்னென்னு சொன்னால் அவங்களோட சாப்பாடு பழக்க வழக்கங்கள் எல்லாம் அப்படி இருந்துச்சு. பட் நம்ம இப்போ வந்துட்டு நம்மளோட சாப்பாடு, நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் உண்மையிலே வித்தியாசமான முறையில் தான் இருக்குது. ஸோ இதை முன்மாதிரியாக கொண்டு மட்டக்களப்பில் சிறுதானிய உணவு திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நாங்களும் வந்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸிபிஷனில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன டைம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ அவங்களோட அந்த ஸ்டார்டிங்லேயே அவங்களோட பாரம்பரியத்தை முன்வைக்கிற விதமாக தான் அந்த ஃபங்க்ஷன்கள் எல்லாம் வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்க. வீணை வாசிக்கிறது, அவங்களோட அந்த பாரம்பரிய உடையை அணிஞ்சு அதை வந்துட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமலுக்கு எல்லா சின்னாக்களுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ட்ராவிங் காம்படிஷனும் வச்சுருந்தாங்க. இங்கே வந்துட்டு குட்டி குட்டியாக மினி ஷாப்ஸுகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த தானியத்தில் வந்துட்டு எந்த மாதிரி உணவுகள் எல்லாம் செய்யலாம், அந்த தானியத்தால் வந்துட்டு அந்த சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு அந்த விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் நிறைய வந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு கடலை வச்சு கொடுப்போம், பயராக வச்சு கொடுப்போம். அப்படி இல்லாமலுக்கு இந்த தானியங்களை வச்சு தோசை சுடலாம், வேறு பொங்கல், அடுத்தது டிஃப்ரெண்ட்டான சாப்பாடுகள் எப்படி செய்யலாம் அப்படி என்று சொல்லி இவங்க அந்த காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க விற்கிறதுக்குமே வச்சிருந்தாங்க. சரி சரி அவங்க மீண்டும் வாழ்நிலை தாங்க அவளை அனுப்புறதுக்கு. தோசையா தென் அது மட்டும் இல்லாமலுக்கு அந்த பாரம்பரிய வாழ்க்கை முறையை காட்டுறதுக்கு அவங்க வீடு அமைப்புகள், அவங்களோட அந்த மாட்டு தொழுவம், அது எல்லாத்தையுமே வந்துட்டு காட்சிப்படுத்தி இருந்தாங்க. நம்மளும் வந்துட்டு அந்த சின்ன பருவத்தில் நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதையெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். பட் நம்மளோட சின்னவங்களுக்கு உண்மையிலேயே இந்த வாய்ப்புகள் குறையத்தான். பட் இதங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருந்துச்சு. எங்களோட சின்னவங்களுக்கு இப்படித்தான் மாட்டு தொழுவம் இருக்கும், இப்படித்தான் அன்னரம் இருந்த அந்த என்ன வீடு அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி உதாரணம் காட்டி விளங்கப்படுத்துறதுக்கு கூட ஒரு சந்தர்ப்பமே எங்களுக்கு அமைஞ்சிச்சு.
இது வந்துட்டு அவங்க கெஸ்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணுறன்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே ஒரு அந்த நேச்சராக தானியத்தை வச்சு ஒரு கீ செயின் மாதிரி செஞ்சுட்டு அதோட வந்துட்டு அந்த நாட்டு மேடை மாதிரி செஞ்சு அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகான ஒரு கிஃப்டாக இருந்துச்சு. பட் அவங்கள்ட்ட விற்கிறதுக்கு இல்லை, இது அவங்க கெஸ்ட்டுக்கு கொடுக்க கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால் வாங்க முடியாமல் போயிட்டு. மாப்பண்டங்கள், அதுவும் சுத்திகரிக்கப்பட்ட மாப்பண்டங்கள், ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கின்றார்கள். நம்ம இப்போ இருக்க நான் சொல்ல போகிற இந்த செக்ஷன் தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. என்னென்னு சொன்னால் எனக்கு சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட், அதுவும் சத்தான விஷயங்களை நம்மளோட சின்னவங்களுக்கு வீட்டாக்களுக்கு செஞ்சு கொடுக்க அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம செய்கிற சாப்பாடு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் எப்போவுமே வந்துட்டு நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அது உத்தரவாதத்தை தரும். அந்த வகையில் வந்துட்டு நாங்களும் இந்த இடத்துல தோசைக்கலவை, பிட்டுக்கலவை, நிறைய வகையான தானியங்களால் செஞ்ச அந்த கலவைகள் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு நாங்களும் வாங்கிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமலுக்கு அந்த சத்துமா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது, அது கூட இருந்துச்சு. ஸோ நான் ஏர்லியாக எங்களோட வீட்டை செஞ்சிருக்கேன். அந்த தானியங்களை கடையில் வாங்கி அதை கழுவி காய வச்சு அதோட ப்ரொசஸிங் வந்துட்டு ரொம்பவே கூட. பட் அதை செஞ்செடுத்த மனுஷனை நம்மளோட சின்னாக்களுக்கு நம்மளுக்கு கூட அவ்வளவு சத்தா அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கும் அது. தென் அது மட்டும் இல்லாமலுக்கு எங்களோட வீட்டை இந்த திருப்போசமா அப்படின்னு சொல்லி தருவாங்க தானே, ப்ரெக்னன்சி டைமிலே தருவாங்க. அது மட்டும் இல்லாமலுக்கு பபா கிடைச்சதுக்கு பிறகுமே தருவாங்க. இது வந்துட்டு எங்களோட வீட்டை எல்லாருக்குமே அவ்வளோ ஃபேவரட். நம்மளோட நாட்டில் அந்த சோளகம் தட்டுப்பாடு வந்துச்சு தானே, அந்த டைமில் திருப்போசா அநேகமாக கொடுக்காமலுக்கு இருந்தாங்க. அந்த டைமில் கூட நாங்கள் கடையில் திருப்போசாக்கு பதிலாக சமப்போசா வாங்கினோம். இப்போ கூட எங்களோட சின்னவங்களுக்கு அந்த சமப்போசா போலேன்னு சொன்னால் அவ்வளோ விருப்பம். அப்போ அதை உருண்டை பிடிச்சி கொடுத்தோம்னு சொன்னால் காலையில் எந்த விதமான சாப்பாடு தேவையில்லை, அவங்களுக்கு அது மட்டுமே போதும். நான் சொல்கிறது எங்களோட சின்னவங்களுக்கு மட்டுமே இல்லை, என் ஹஸ்பண்டுக்குமே அப்படித்தான். அவங்களுக்கும் 2 போல ஒரு 3 போல சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் காலை சாப்பாடு எதுவுமே தேவையில்லை. அப்போ அதில் 4 தான். இவங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு ஆணிவேர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம அநேகமாக வெப்பில் தேடினோம்னு சொன்னால் இருக்கும். ரொம்பவே வந்துட்டு அழகான முறையில் அந்த தானியங்களை அவங்க உற்பத்தி செஞ்சு விற்கிறாங்க. நமக்கு தேவைன்னு சொன்னாலும் நம்ம அவங்களோட கண்டெக்ட் பண்ணி வாங்கி கொள்ளலாம். தென் அது மட்டும் இல்லாமலுக்கு இவங்க அந்த தானியத்தால் பலகாரமும் செஞ்சுருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சது இந்த ரவையால் லட்டு, அது மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் வித்தியாசமான அந்த உணவுகள் எல்லாம் இருந்துச்சு. எள்ளுருண்டைன்னு சொன்னால் நம்ம சாப்பிடுவோம் ஒரு வகையாக இருக்கும். பட் இவங்க வச்சிருந்த எள்ளுருண்டை டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இது தானிய உருண்டை 25 ரூபா. இது 70, 75, 80, 60. அது மட்டும் இல்லாமலுக்கு அந்த தானியங்களால் சேர்ந்த மாதிரி ஒரு தானிய உருண்டை ஒன்று செஞ்சுருந்தாங்க. அதுவுமே அதில் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. வித்தியாசமான அந்த உணவுகளாகவே இருந்துச்சு. தென் நாங்கள் அதை முடிச்சுட்டு அப்படியே ஐஸ்கிரீமும் அதில் செஞ்சுருந்தாங்க. தானியத்தால் ஐஸ்கிரீமா எங்களுக்கு ஷொக்காகிட்டு, என்னடா தானியத்தில் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க அந்த குரக்கனில் ஐஸ்கிரீம் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் உண்மையிலேயே நம்பலை. பட் அந்த குரக்கன் ஐஸ்கிரீம் அப்படி ஒரு டேஸ்ட். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு டெஸ்டிங் பார்க்குறதுக்கு தான் உண்டை வாங்கியிருந்தோம். பட் திரும்ப நாங்கள் வாங்கிட்டே இருந்தோம். என்னென்னு சொன்னால் அந்த குரக்கன் ஐஸ்கிரீம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த பாரம்பரிய உணவு முறை வந்துட்டு இப்போ மருகி கொண்டே வருகிறது. இந்த ஸ்ரீலங்காவோட அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்துட்டு இப்படியான ஒரு எக்ஸிபிஷன்களில் தான் வந்துட்டு அறிமுகப்படுத்தக்கூடியதாகவே இருக்குது. ஏன்னா நம்மளோட வளமையான அந்த நடைமுறை வாழ்க்கையில் இப்படியான சாப்பாடுகள் குறைவாக தான்
தான் இருக்கு. நம்ம அநேகம் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கே வந்துட்டு பழக்கப்பட்டுட்டோம். ஸோ நம்மளோட சாப்பாடுகளில் ஃபுல்லாகவே எந்த நாளுமே இப்படியான தானியங்களை எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு குறைய இருந்தாலும் இடைக்கிட வந்துட்டு இப்படியான தானியங்களை நம்ம சேர்த்துக்கிறதால ஆரோக்கியத்தை நம்ம அதிகரித்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்துச்சு அவங்களுக்கு உங்களோட உணவு பழக்க முறைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திப்போம்.